Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு Chettinad ஸ்பெஷல் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் உளுந்து. இப்போ இது ரெண்டுத்தையுமே ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்துட்டு ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க ஒரு வடிகட்டியில் வச்சு. ஸோ இப்போ வந்துட்டு தண்ணியெல்லாம் வடித்து அரிசி பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஊற்றும் போதே மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு மாவு அரைக்கிறதுக்கு 1/3 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு அரைக்கிறதுக்கு. இப்போது அரைச்ச மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா எதுக்குனாக்கா நீங்கள் உடனே ஊற்றினா பேக்கிங் சோடா கண்டிப்பாக போடணும், அது இல்லைனாக்கா ரொம்ப அழுந்தமாக இருக்கும். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரணும், மாவு அந்தளவுக்கு இருக்கணும், தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டியில் எடுத்து ஊற்றணும். கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது 1/2 கரண்டி இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா 1/4 கரண்டி இருக்கணும். அதுக்கு 1 கரண்டி ஃபுல்லாலாம் வச்சு ஊற்றாதீங்க, ஏன்னா அப்பம் வந்து பெருசாக வந்துடும், உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ 1/2 கரண்டி இல்லைனா 1/4 கரண்டி இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் வச்சு எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் ஊற்றின கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே திருப்பி போட்டு 2 பக்கமும் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கோல்டன் கலர் ஆகக்கூடாது, கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் இந்த கலரில் வரும்போதே நீங்கள் எடுத்துடணும். அதுக்குள்ளே இது குக்காக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான செட்டிநாடு அப்பம் ரெடி. இது வந்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட முடியாது, இது கூட ஏதாவது சைட் டிஷ் கண்டிப்பாக வச்சு சாப்பிடணும். ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு வேறு எந்த காரமோ எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ இது சர்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த வேர்க்கடலை தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை தக்காளி சட்னி இப்போது நான் இதில் காமிக்கிற சட்னி வந்துட்டு இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.